Hi friends, welcome to VL Study and Tech channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா C programming ஓட structure with அந்த ஒவ்வொரு லைனோடைய explanation என்ன அப்படின்றத பார்க்க போறோம். program வந்து static programமாவும் dynamic programமாவும் பார்க்க போறோம். ஸோ ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்ன எல்லாமே எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன, டைனமிக் அப்படின்னா என்னன்றதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுனா என்ன, ரன் பண்ணுறதுனா என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டு கம்பைல் பண்ணுறதுக்கு Alt + F9ன்ற கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். ஏதாவது எரர் இருந்ததுன்னா ப்ரோக்ராமில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஆஃப்டர் அந்த எரரெல்லாம் நான் கிளியர் பண்ண பிறகு தான் ரன் பண்ண முடியும். ரன் பண்ணுறதுக்கு Ctrl F9 அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். அந்த ரன் பண்ணும்பொழுது என்னோட ப்ரோக்ராமோட ஆன்சர் மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். இப்போது ஸ்டாட்டிக் அப்படின்னா இந்த கம்பைல் பண்ணுவோன்னு சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த கம்பைல் டைமை தான் நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ரன் டைமை டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். கம்பைல் பண்ணும்போதே ஆன்சர் எனக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அது ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே சொல்லியிருக்கோம் ப்ரோக்ராமில் வந்து வேல்யூ 10, 20ன்னு நம்ம உள்ள இன்சைட்லேயே ப்ரோக்ராம்லேயே கொடுத்துட்டோம்னா இதை ஆட் பண்ணும்போது ஆல்வேஸ் நம்ம ஆன்சர் 30. அதுக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதியிருக்கேன் ஸ்டாட்டிக்கு. என்னோட ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. இதை நான் எப்போ ஆட் பண்ணாலும் எனக்கு அவுட்புட் என்னன்னு தான் டிஸ்பிளே ஆகும், 13 தான் டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம். டைனமிக் அப்படின்னா இங்கே வேல்யூ நம்ம இன்சைடில் கொடுக்க மாட்டோம். ரன் பண்ணும் பொழுது தான் நம்மளை கேள்வி கேட்கும், என்டர் த வேல்யூ ஆஃப் A and Bன்னு. அப்போ நான் ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும்பொழுதும் நம்ம வேறு வேல்யூ கொடுக்கறதுனால ஒவ்வொரு தடவையும் அதை ஆட் பண்ணி வர்ற ஆன்சர் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டைனமிக்குக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமில் ஒவ்வொரு லைனையும் அதோட எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் என்ன எழுதியிருக்கோம்னா #include studio.h #include conio.h அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு 2 லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஹேஷ்னால் நம்ம இதை ஹேஷ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ப்ரொஃபஷ்னலாக பேசணும் அப்படின்னு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா. ப்ரொஃபஷ்னலாக சொல்லணும்னா இதை நம்ம ஹேஷ்ன்னு சொல்ல மாட்டோம், ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ். ப்ரீன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும், பிஃபோர். ப்ராசஸ்னால் பிஃபோர் ஏற்கனவே செஞ்ச ஒரு ஒர்க்கு எதில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த studio.h அப்படின்ற ஃபைலு. .hனா ஹெடர் ஃபைல். இந்த இடத்துல stdioனா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். அதாவது சி ப்ரோக்ராம் கண்டுபிடிக்கும் பொழுதே ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படின்ற ஹெடர் ஃபைலை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப்னு அடுத்த ரெண்டு லைனில் பார்ப்போம். இதோடைய எல்லா கோடிங்ஸும் இந்த studio.hல இருக்குது. இதில் ஆல்ரெடி எழுதியிருந்த இந்த டைரக்டிவ்ஸை இந்த லைனில் கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணிடு அப்படின்றதுக்கு மீனிங் தான் #include studio.h. அடுத்தது conio.hனா கன்சோல் இன்புட் அவுட்புட். கன்சோல் இன்புட் அவுட்புட்டுக்கு தேவைப்படுற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எல்லா கோடிங்ஸும் இந்த ஹெடர் ஃபைலில் இருக்குது. இந்த ஹெடர் ஃபைலையும் ஆல்ரெடி எழுதின ஹெடர் ஃபைல் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ் கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு 2 லைனோடைய எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ தேர்ட் லைனுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். வாய்டு மெயின். வாய்டு அப்படின்றது ஒரு கீவேர்ட். சியில் வந்து மொத்தம் 32 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும் ஒரு மீனிங் இருக்குது. இப்போ கீவேர்டுன்றது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃப்ரெண்ட்ஸோட கோட் வேர்டு வச்சு பேசுவோம் இல்லையா, நமக்கு புரியும் மற்றவங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி வாய்டுன்றது ஒரு கோட் வேர்ட், கீவேர்ட். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நத்திங் ரிட்டன். அதாவது இந்த வாய்ட் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் ஒரு ஓப்பன் பிரேஸ்க்குள்ள ஒரு கோடிங் நம்ம பண்ணுவோம், அதை யாருக்கும் ரிட்டன் கொடுக்கக்கூடாது அப்படின்றது மீனிங். மெயின் அப்படின்றதுக்கு ஐடென்டிஃபையர். என்னோட ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி எத்தனை லைன் இருந்தாலும் பின்னாடி எத்தனை லைன் இருந்தாலும் ஸ்டார்ட் இந்த இடத்துல தான் வாய்டு மெயின்லேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு. வாய்டு மெயினுக்கு அடுத்த லைனில் ஓப்பன் பேராந்திசிஸ்ன்னு இதை சொல்லுவோம். அடுத்தது என்னென்ன கோடிங்ஸ் எழுதணுமோ எல்லா கோடிங்ஸையும் எழுதி முடிச்சுட்டு கடைசியாக க்ளோஸ் பேராந்திசிஸ் போட்டு தான் முடிப்போம்.
ப்ரோக்ராமில் உள்ளே இன்னும் பின்னாடி படிப்போம். எப்பப்பெல்லாம் ஒரு ஓப்பன் பேராந்திசிஸ் ஓப்பன் ஆகுதோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு க்ளோஸ் பேராந்திசிஸ் இருந்தே தீரணும். இதெல்லாம் சியோட ரூல்ஸ். இப்போ அந்த இன்பிட்வீன் கோடிங்ஸை பார்ப்போம். இன்ட்டு ஏபிசி இந்த டேட்டா டைப் வேரியபிள் அதெல்லாம் லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். இன்ட்டுன்றது எனக்கு ஹோல் நம்பர்ன்றதுக்கான டேட்டா டைப். ஏக்கு வந்து 10ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், பிக்கு வந்து 20ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். சின்ற வேரியபிள் ஏவையும் பியும் ஆட் பண்ணி சேவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்தது printf. print ஃபங்க்ஷன் அப்படின்றது இதோட மீனிங். இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இதோட கோடிங் தான் இந்த studio.hல இருக்குது. ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்னு சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளே இருக்குது. printfல டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுக்குறதோட ஆன்சர் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ சியில் தான் ஏவும் பியும் ஆட் பண்ண ஆன்சர் இருக்குது. அப்போது இந்த %d அப்படின்றது என்னன்னா இன்ட்டோட ஐடென்டிஃபையர். இந்த நம்பர் எனக்கு கிடைக்க போகிற அவுட்புட் %d, அதாவது இன்டீஜரில் தான் கிடைக்கும்னு சொல்கிறோம். இந்த %d இருக்கிற இடத்துல ஆன்சர் போய் ரீப்ளேஸ் ஆகும். இப்போ 30 இஸ் த ஆன்சர் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தோம்னா ஆன்சர் வரும். இந்த டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுக்குறதையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். இதுலேருந்து அப்படியே டைனமிக் ப்ரோக்ராமுக்கு வருவோம். ஸோ டைனமிக் ப்ரோக்ராம் சேம் தான், பட் இந்த 2 லைன் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக எழுதுவோம். இப்போ printfல நம்ம டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகுமா, enter 2 numbers அப்படின்னு ஸ்க்ரீனில் நமக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ண உடனேயும் நம்ம என்ன பண்ணுவோம், 2 நம்பர்ஸ் கொடுப்போம். ஸோ இதுதான் டைனமிக். ஒவ்வொரு தடவையும் நம்ம வேறு 2 நம்பர் கொடுக்கறதுனால என்னோட அவுட்புட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்கேன்அப்ன்றதும் ஆல்ரெடி இருக்கிற ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, சின்டாக்ஸ்னால் செட் ஆஃப் ரூல்ஸ். எப்படி எழுதணும்னா டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம எத்தனை நம்பர் கொடுக்க போகிறோம், அது எத்தனை இன்புட் கொடுக்க போகிறோம், அது இன்டீஜராக இருந்தால் %d, ஃப்ளோட்டாக இருந்தால் %f, இல்லை நான் வந்து நம்பர்ஸே கொடுக்கல, என்னோட நேம் கேரக்டர்ஸாக கொடுக்க போகிறேன்னா ஒரு கேரக்டர்னா %c, இல்லை மோர் தேன் 1 கேரக்டர் வேர்ட்ஸ் கொடுக்க போகிறோன்னா %s. எத்தனை இன்புட் கொடுக்க போகிறோமோ அத்தனையும் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ இங்கே நம்ம 2 இன்புட் கொடுக்க போகிறோம், அதனால் ரெண்டுமே இன்டீஜர்ன்றதுனால %d போட்டிருக்கோம். கமா அதோட டபுள் கோட்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து கமா கொடுத்து செப்பரேட் பண்ணுறோம். இப்போ அந்த 2 பேர் யார் அப்படின்றது ஃபஸ்ட்டு நான் கொடுக்க போகிற இன்புட் ஏ. இந்த ஆம்பரசன்ற சிம்பிள் இங்கே அட்ரஸ்ன்ற மீனிங். நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற நம்பரை ஏவோட அட்ரஸில் கொண்டு போய் சேவ் பண்ணு, செகண்ட் கொடுக்குற நம்பரை பியோட அட்ரஸில் கொண்டு போய் சேவ் பண்ணு. இதுதான் ஸ்கேனப்போடைய சின்டாக்ஸ். இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 நம்பர் கொடுத்தது, ஏல ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் ஸ்டோர் ஆகிடும், பியில் செகண்ட் நம்பர் ஸ்டோர் ஆகிடும். இது ரெண்டும் ஆட் ஆகி சியில் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும் ஆன்சர். ஸோ எப்போவுமே ஒரு ப்ரோக்ராமை ஸ்டாட்டிக்காக எழுதுறதை விட டைனமிக்காக எழுதணும்னா மல்டிபிள் டைம்ஸ் வேறு வேல்யூவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்ன, ஒரு ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம், டைனமிக் ப்ரோக்ராம் வித் studio.hனா என்ன, conio.hனா என்ன, printfனா என்ன, scanfனா என்னன்னு லைன் பை லைன் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருக்கோம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் என்னோட வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.